கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனைத்து ரீசார்ஜ் திட்டங்களும் வந்துட்டு அதிகப்படுத்தின காரணத்தினால நிறைய பேர் பிஎஸ்என்எல் பக்கம் வந்துட்டு நோக்கி போயிருக்கிறது நம்மளால் எல்லாருமே பார்க்க முடியும். ஏன் நம்மளே கூட பிஎஸ்என்எல் வந்துட்டு மாறி போயிருப்போம். அதாவது 2025 ஜூன் மாதத்துக்குள்ளேயே வந்துட்டு தமிழ்நாட்டில் எல்லா பக்கமே வந்துட்டு 4G சேவையை வந்து கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு பிஎஸ்என்எல் சைட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. நம்மளும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஆல்ரெடி, ஜூன் மாதத்தில் வருதான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆனால் இப்போ ஜூன் மாதமே வந்துருச்சு. இப்போ ஜூலை 1 போயிட்டுருக்கு. இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நெட்வொர்க்குன்றது வந்து எல்லா பக்கமும் வந்து கிடைக்கல. உண்மையை சொல்ல போனோன்னா தமிழ்நாட்டில் ஒரு 10 இடத்துல வந்துட்டு கொடுத்துருக்கலாம், அவ்வளோதான். அந்த 10 இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே வந்துட்டு பிஎஸ்என்எல்லை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பட் அவங்க வந்துட்டு அந்த ஊருக்குள்ளவே இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் அவங்க வேறு ஒரு நேட்டிவ்க்கும் அதர் ஸ்டேட்டுக்கு போனாங்கன்னா நிறைய வந்து பிரச்சனை இருக்கும். இப்போ மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு எல்லா பக்கமும் வந்துட்டு பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அது வந்து கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நிறைய பேருக்கு அந்த பவர் சப்ளை கிடைக்காத பட்சத்தில் வந்துட்டு நிறைய பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கும் வந்துட்டு கட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ வந்துட்டு போயிட்டுருக்கு. எவ்வளோ வேகமாக லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு பிஎஸ்என்எல் சைடு போனாங்களோ, இப்போ 1,38,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதிலேருந்து ரிசீவ் பண்ணிவிட்டு பழைய வேறு நெட்வொர்க்கில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாமே சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்த நெட்வொர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்துட்டு ரீசார்ஜ் டேட்டா வந்துட்டு அதிகமாக படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்துட்டு இன்னும் 20% வந்துட்டு அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ வேகமாக பிஎஸ்என்எல்லை எல்லாருமே வந்துட்டு சேஞ்ச் ஆகி பிஎஸ்என்எல்லேருந்து ஜியோக்கு போகிறதுனால பார்த்திங்கன்னா ஏற்கனவே வச்சுருந்த சந்தாதாரர்களை விட இப்போ வந்து பல மடங்கு இன்னும் அதிகமாக வந்துட்டு பிஎஸ்என்எல்லேருந்து வெளியே வந்துட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கிற ஒரே காரணத்தினால பார்த்திங்கன்னா அந்த நெட்வொர்க்கில் வந்து இன்னும் சதவீதம் ஒரு 20% அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பிஎஸ்என்எல் எந்த அளவுக்கு நீங்கள் வேகமாக தமிழ்நாட்டில் கொடுக்க போகிறீங்களோ அந்த வேகத்தில் உங்களுடைய நெட்வொர்க்கு காப்பாற்றப்படும். இன்னும் 4G முழுசாக கிடைக்கல, அதுக்குள்ளே 5G. எல்லா நியூஸும் எடுத்து பார்த்தோம்னா 5G கிடச்சிருச்சு, 5G சிம் வந்துருச்சு. முதல்ல 3G கொஞ்சம் முழுசாக கொடுங்கய்யா, முழுசாக கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரியாச்சும் கொடுங்கய்யா. இன்னும் 4G முழுசாக வரல. இதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைல் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு 4G காலகட்டத்தில் இருக்கும்போது, அதாவது பிஎஸ்என்எல் 4G மட்டும் தான் இருக்குன்ற காலகட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு 5G இல்லாட்டி என்ன 4G கிடைக்குது இல்லையா அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நிறைய பேர் வந்துட்டு சிம்மு வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 4G கூட கொஞ்சம் முழுசாக பயன்படுத்தாத அளவுக்கு தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது எவ்வளவோ நீங்கள் டேட்டா பேக் ஆகட்டும், ரீசார்ஜ் டேட்டா ஆகட்டும் நீங்கள் கம்மி பண்ணி எவ்வளோ நீங்கள் சலுகைகள் கொடுத்தாலுமே வந்துட்டு பட் நோ யூஸ். அது யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு நாளைக்கு நீங்கள் 10 GB நீங்கள் ஃப்ரீயாக கொடுத்தாலுமே அதில் 1 GB கூட, ஏன் 100 MB கூட முழுசாக யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து இன்னும் 1 லட்சம் பிஎஸ்என்எல் கம்பங்கள் வந்துட்டு நட போகிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது எத்தனை வருஷத்துக்குன்னு தெரியல. பட் என்ன மேட்டுப்பாளையம் வந்திருக்கலாம், திருப்பூர், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எல்லா பக்கம் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் மெயினான ஏரியா, அதாவது பஸ் ஸ்டாண்ட் சைடு, மார்க்கெட் சைடு, இந்த சைடெலாம் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே 4G வந்து கிடைக்கும். இதில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4G சிம்மு, அதாவது 4G மொபைல் ஆகட்டும் 5G மொபைல் ஆகட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் பிஎஸ்என்எல் நெட்டை வந்து ஆன் பண்ணும்போதெல்லாம் உங்களுடைய மொபைல் வந்து ரொம்பவே வந்து ஹீட் ஆகிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். உங்களுடைய மொபைல் ஹீட் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சார்ஜர் வந்துட்டு வேகமாக கம்மியாகிறதும் உங்களால் பார்க்க முடியும். இன்டர்நெட் சரியாக கிடைக்காத ஒரு பட்சத்தில் உங்களுடைய மொபைல் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படும் போது தான் அந்த ஹீட்டானது உருவாகும். ஸோ அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். உங்களுடைய மொபைல் வந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, சிம்மு தான் பிரச்சனை.